பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 42:16 வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ரொம்ப அழகை சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தைங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணனை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியம் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்லுவேன். அவர்கள் பழகாத சாலைகளில் வழிநடத்துவேன். அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். கரடுமுரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்ய விருப்பவன. நான் அவர்களை கை நெகிழ மாட்டேன், கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சந்ததிகளை தேவன் கைவிட மாட்டேன் என்று சொல்லி அருமையாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்க. இந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது? பார்வையற்றோரை நான் அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி செல்லுகிற தேவன் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் பழகாத சாலைகளிலும் நான் அவர்களை பழக்கப்படுத்துவேன், வழி நடத்துவேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தைங்க. பார்வையற்றோர் அப்படின்னா யார் தெரியுமா? தேவனை அறியாதவர்கள், தேவனை பற்றி எந்த காரியத்திலும் அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள், கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவர்கள். இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் குருடர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி, பார்வையற்றோராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த பார்வையற்ற நிலை எங்கே உருவானது? ஏதேன் தோட்டத்தில் சாத்தானால் உருவான ஒரு காரியமாய் இருக்கிறது. நீங்க நன்றாய் கவனித்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கு அநேகர் பார்வையற்றவர்களாய் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறபடினாலே இரக்கமற்ற இந்த உலகம் இருக்கிறது. பாருங்களேன், அன்பு உலகத்தில் தனிந்து போய்விட்டது. ஏனென்றால் குருடர்களாய் நிரம்பி இருக்கிறார்கள், பார்வையற்றவர்களாய் நிரம்பி இருக்கிறார்கள். எந்த காரியத்தை குறித்தும் அக்கறை இல்லாதவர்களாய், கவலை இல்லாதவர்களாய், சுயநலம் நிறைந்தவர்களாய் உலகம் வந்து இந்த நாட்களில் நிரம்பி இருக்கிறது. பாருங்களேன், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாருங்க, இல்லை இல்லை, நான் அவர்களை வழி நடத்துவேன், நான் அவர்களை வழி நடத்துவேன், நான் அவர்களை வழி நடத்துவேன். சில நேரங்களில் நீங்க நினைப்பீங்க, ஐயா ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்னன்னே தெரியலையே, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கிறது. உண்மையிலே இந்த வாழ்க்கை வாழணுமா? இந்த வேலையை நான் பார்க்கணுமா? ஏன் இந்த வேலை கிடைச்சதுன்னே தெரியலையே. ஜெபம் பண்ணி தான் இந்த வேலைக்கு நான் வந்து சேர்ந்தேன். ஆனால் வேலைக்கு வந்த பிற்பாடு இவ்வளவு நெருக்கங்கள். ஜெபம் பண்ணி தானே திருமணம் முடித்த, திருமணத்திற்கு பிற்பாடு இவ்வளவு போராட்டங்கள் குடும்பத்தில் இருக்கிறது. ஐயா ஜெபத்தோடு தான் பிள்ளைகளை பெற்றெடுத்த, ஆனால் பிள்ளைங்க எங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களே. ஏன் இந்த வாழ்க்கை குருட்டாட்டமாய் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது? பார்வையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அநேகர்கள் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இப்படி நடக்கிறது? உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில குருட்டான நிலை உண்டாய் இருக்கிறது என்றால் கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்ட ஆயத்தமாய் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தங்க. பார்வையற்ற நமக்கு பார்வை கொடுக்க முடியாது. ஆண்டவர் பூமிக்கு வந்தார், நம்முடைய பார்வை பறிபோனது ஏதேன் தோட்டத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற உன்னதராகிய தேவன் வழியாக, மீட்பர் வழியாக மீண்டும் பார்வை பெறும்படியாய் பர்த்திமை சொன்னான் அல்லவா, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் பார்வை பெறும்படியாகவே கர்த்தர் நமக்காய் இரத்தத்தை சிந்தினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பார்வையற்ற நிலையில்தான் இந்த உலகமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்ணு தெரியலங்க, எப்படி வாழணும் தெரியல. நமக்கு கூட பாருங்களேன், எப்படி வாழணும் தெரியல, எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியல, சம்பாதித்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி செலவு செய்யணும் தெரியல. ஐயா பிள்ளைகளை எப்படி வழிநடத்தவும் தெரியல. எல்லா நிலைகளும் எனக்கு இருளாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் வருகிறது. உங்கள் பிள்ளைகள் செழித்திருக்கும்படியாய், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் தேவனை கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருளை ஒளியாக்குவேன். உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை ஒளியாக்குவேன். ஏன்னா அவங்களை நான் நடத்திட்டு வரப்போகிறேன், நீ பயப்படாத. உன் பிள்ளைகள் கர்த்தரால் நடத்தப்படுவார்கள். என்ற கருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒருவேளை எந்த வழியும் திறக்கப்படாதபடிக்கு அடைக்கப்பட்டு இருக்கலாம், ஒரு விமோச்சனம் இல்லாதபடிக்கு சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, அம்மா ஐயா நீ கவலைப்படாத, உன் பிள்ளைகளை குறித்தும் கவலைப்படாத, உன் வாழ்க்கை குறித்தும் கவலைப்படாத. அவர்களுடைய இருளை நான் வெளிச்சமாக்குவேன், இருள் சூழ்ந்திருக்கிறதோ நான் வெளிச்சமாக்குவேன். பார்வையற்றவர்களை என் வழியில நடத்துவ நீ பயப்படாத, என் வழியில நடத்துவ நீ பயப்படாத. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்களேன். குடும்பத்திற்குள் வாழ்ந்த ஒரு மனுஷன்தான், செல்லமான ஒரு பிள்ளைதான். ஆனாலும் கூட அவர் நடத்த
நடத்தப்பட்ட வாழ்க்கையை பாருங்களேன். சத்துரு பல விதங்கள் அவருக்கு எதிராய் வந்து விழுது. கர்த்தரே யோசேப்போட கூட இருந்தார், கர்த்தரே யாக்கோபோட கூட இருந்தார், கர்த்தரே ஆபிரகாமோட கூட இருந்தார். இருந்து அந்த இருளான காரியங்களில் எல்லாம் வெளிச்சத்தை காண்பித்து, இதுதான் பாதை, இதில் நட, இதுதான் வழி, இதில் நட, இந்த வழி நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு முன்பாதாய் நான் போய் கோணான காரியங்கள் சரிப்படுத்துகிறேன், என் பிள்ளையை நீ பயப்படாத, நீ தைரியமாய் என்னை பின்தொடர் என்று சொல்லி வழி காண்பித்து அழைத்து கொண்டு வந்தவர் ஆண்டவருங்க. உங்களை எனக்கும் ஆண்டவர் வழிகாட்டும்படியாக அவர் இந்த பூமியிலே மனுஷனாய் அவதரித்தார். இன்றைக்கு என்னுடைய காதுகள் கேட்கும்படி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க கலங்காதிருங்கள். ஏன்னா அவர் காட்டுகிற வழி, ஏன்னா நம்ம பார்வையற்றவர்களாக இருக்கிறோம். என்ன பேசணும் நமக்கு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிற, கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, புத்தி மங்கி இருக்கிறது, எத்தனை சூழ்நிலை எதிராக இருக்கிறது, பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் நம்முடைய பார்வையற்ற நமக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய சந்ததிகளுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறதுங்க, போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனாராங்க. எபிரேயர்ல வாசிக்கின்ற 11:8 தேவனால் அழைப்பு பெற்ற பொழுது மனுஷன் எங்க போறதே தெரியாமல் கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் அவர் கேட்டு நடக்க ஆரம்பிக்கின்றார். பரதேசியாய் போய் தங்கும்படியாக அந்நிய இடங்களில் அவர் போய் தங்குறாருங்க. தங்குற இடத்திலும் அவருக்கு பழக்கமில்லை, அங்கிருக்கிற ஜனங்கள் பழக்கமில்லை. ஆனால் போய் கொண்டிருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் காண்பிக்கின்ற பாதை அவருக்கு வித்தியாசமானதாக இருக்கிறது. அது வனாந்தரமாய் கூட இருக்கிறது, அது தண்ணீரற்ற நிலையாய் கூட இருக்கிறது. ஆனால் அந்தந்த இடங்களில் கர்த்தர் தண்ணீரை உண்டு பண்ணுகிறார், வனாந்தரத்தை செழிப்பாக்குகிறார், பார்வைகள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்கின்ற அந்த சத்தியத்தை ஆபிரகாம் அறிந்து கொள்ளுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்ட ஆபிரகாம் கானானின் ஆசீர்வாதத்தின் தந்தையாக மாறுகிறார். ஏன் இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய ஆசீர்வாதத்தின் தந்தையாய் மாறுகிறார், விசுவாசத்தின் தந்தையாய் மாறுகிறார். நீங்களும் நானும் நம்முடைய சந்ததிகளை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்களேன். கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாருங்க. அவர் பாதை காண்பித்து நடத்துவார். பிள்ளைங்க ஏன் படிப்புல மங்கி இருக்கிறாங்க, நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. பிள்ளைகளுக்குரிய அந்த இருள் நீங்கும் நேரமாய் இருக்கிறது. இது நீங்க ஒப்புக்கொடுங்க ஆண்டவரிடத்துல, எங்க பிள்ளைகளின் இருளை நீக்கும் என் ஆண்டவரே, என் பிள்ளைகளை வெளிச்சத்தில் நடத்துகிற ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டோடைய கரத்தில் அப்படியே நீங்க எல்லாரும் விட்டுக் கொடுங்களேன். கர்த்தரின் ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் போதித்துக் கொண்டே இருப்பார். உங்கள் பிள்ளைகளின் இருள் நீங்கும், வியாதிகள் நீங்கும், பலவீனங்கள் நீங்கும், உங்கள் பிள்ளைகளின் அவிசுவாசம் நீங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. பார்வையற்றிருக்கிற நம்முடைய சந்ததிகளுக்கு பார்வையாய் இயேசு வந்து வழி நடத்துகிறபடியினாலே தைரியமாயிருங்கள், கலங்காதிருங்கள். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை வளம் பெறும், சந்தோஷமாய் இருக்கும், திருமணம் நடக்கும், வேலைகள் உண்டாகும், சந்ததிகள் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. கவலைப்படாதிருங்கள். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, பிதாவை உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் சந்ததிகளுக்காய் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளின் இருளை நீக்குகிறவர் அல்லவா, அறியாத பாதையில் நீங்க நடத்தி அற்புதங்களை செய்கிற எங்கள் தேவன் அல்லவா. ஆண்டவரை நாங்கள் அறியாத பாதைகளில் நீர் நடத்துகிறவர் ஐயா. நாங்கள் அறியாத காரியங்கள் நீர் எங்களுக்கு அற்புதமாய் செய்து முடிக்கிறவர் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இன்றைக்கு குழப்பத்தில் இருக்கிற ஆண்டவரை, பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை என்னவென்று அறியாது இருக்கிற நிலையில எங்கள் கர்த்தர் இருளை வெளிச்சமாய் மாற்றும்படியே வெளிப்பட்டபடியினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக, சந்ததிகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.